செய்தி. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சமீபத்தில் மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார். அந்த கட்சிக்கான பெயர் சூட்டு விழா தற்பொழுது நடைபெற்று அந்த கட்சிக்கு அந்த பெயர் தற்பொழுது சூட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. திராவிட வெற்றி கழகம் என்று அந்த கட்சிக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். முக்கியமாக வைகோ, துரை வைகோ உடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அந்த கட்சியிலிருந்து மல்லை சத்யா சமீபத்தில் நீக்கப்பட்டு இருந்தார். அதற்கு பிறகாக அவர் வேறு கட்சியில் இணைய போகிறாரா அல்லது புதிய கட்சி தொடங்க போகிறாரா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது. சமீபத்தில் கூட செய்தியாளர்களை சந்தித்து புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் அதற்கான அந்த கொடியை அவர் அறிவித்திருந்தார். கருப்பு சிவப்பு நிறத்தில் 7 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வகையில் அந்த கொடியை அவர் அறிவித்திருந்தார். அதற்கு பிறகாக புதிய கட்சி விரைவில் அறிவிக்கப்பட்டு அதற்கான பெயர் சூட்டு விழா நடைபெறும் என்றும் கூட குறிப்பிட்டு இருந்தார். அந்த வகையில் தற்பொழுது அந்த கட்சிக்கு பெயரானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் DVK, அதாவது திராவிட வெற்றி கழகம் என்று அந்த கட்சியுடைய பெயரை தற்பொழுது அறிவித்து இருக்கிறார். மேலும் தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய வேளையில், தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் இந்த கட்சியினுடைய கூட்டணி அல்லது தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும் என்பது தொடர்பாக எல்லாம் அதற்கு பிறகாக அறிவிக்கப்படும் என்றும் கூட ஏற்கனவே சமீபத்திய பேட்டியிலும் கூட அவர் விளக்கமாக பேசியிருக்கிறார். முக்கியமாக மதிமுகவில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கட்சியில் இருந்து வந்த அவர் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் இருந்து இருக்கிறார். முக்கியமாக வைகோ, துரை வைகோ இடையில் இவருக்கு ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக சமீபத்தில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருந்தார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் அதிமுகவுக்கு செல்கிறாரா, திமுகவுக்கு செல்கிறாரா என்றெல்லாம் பல்வேறு தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய கட்சியை தற்பொழுது தொடங்கி இருக்கிறார். அந்த கட்சிக்கான பெயரையும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இவர் திராவிட இயக்கம், அதாவது திராவிட இயக்கத்திலிருந்து அந்த கட்சி இயக்கத்திலிருந்து பயணித்த ஒருவர் என்பதால் திராவிட வெற்றி கழகம் என்ற ஒரு பெயரை இந்த கட்சிக்கு வைத்து இருக்கிறார். இந்த இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக தற்பொழுது தொடங்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது இன்னும் சில மாதங்களில் தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய வேளையில் அடுத்த கட்டமாக இவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தொடங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு திராவிட வெற்றி கழகம் என்ற பெயரை சூட்டி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.